Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி 2026 ஆண்டு முதல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி. இந்த நாளில் கர்த்தர் நம்மை அவருடைய கூடாரத்தில் ஆலயத்தில் நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரை தேடி இந்த நாளில் நாம் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அவரை துதிக்க நாம் முன் வர வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில புதிய மற்றும் நூதன மாற்றங்களை கொண்டு வருவது கர்த்தரின் சித்தமும் விருப்பமும் ஆகும். அதற்காக அவர் உங்கள் கடந்த காலத்திலிருந்து வெளியேற செல்கிறார். அது சுபாவம், தோல்விகள், கசப்புகள், மன்னிக்காத மனப்பான்மை என எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு கர்த்தரின் புதிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முன்னேற வேண்டும். நாம் அனைவரும் ஜெபிப்போமே. பிறகு அன்புள்ள ஆண்டவரே, என் அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவே, என் கடந்த காலத்திலிருந்து வெளியேற நான் போராடும் சமயங்களில் தயவு செய்து உமது கிருபையை பொழிந்து நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவைகளை விட்டு வெளியேற எனக்கு உதவி செய்திருந்தோம். ஆமென். நம் அனைவரும் இப்பொழுது அவரை நாம் துதித்து பாடுவோமாக. என் மூச்சு காற்றில் கலந்தெதிரி வாரும், உன் நிழலில் என்றும் நான் வாழ அருள்தாரும். என் மூச்சு காற்றில் கலந்தெதிரி வாரும், உன் நிழலில் என்றும் நான் வாழ அருள்தாரும். முதல் யுகங்களில் வரையும் நினைவில் என் தலைமுறை காணும் இவரை என் மூச்சு காற்றில் கலந்தேறி வாரும், உன் நிழலில் என்றும் நான் வாழ அருள்தாரும். ஆயிரத்தான வழி நடத்தி நீர் காக்கும் என் ஜீவன் உம்மை என்றே வேறு யாரை தேடும். கண்ணின் மணி போல் என்னை காத்து நீ சுமக்கும் என் உயிரும் உம்மை என்றே வேறு யாரை நாடும். என்
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளில் மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 14 21, மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 14-29, லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37-43, யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5-6. இந்த வார்த்தைகளுக்கு நாம் வார்த்தைகளை படித்து அந்த அர்த்தத்தை நாம் பெறுவோம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு மீண்டும் வீட்டிற்கு போய் படித்து பயன்பெறுங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவ ஜீவியத்திற்கு விசுவாசம் மிக முக்கியமானது. கிறிஸ்துவ ஜீவியத்திற்கு விசுவாசம் மிக முக்கியமானது. நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் சரி, அவருடைய வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசம் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அந்த விசுவாசத்தை நாம் ஆண்டவரிடத்தில் செலுத்த வேண்டும். நாம் அந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் செலுத்தும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக கடவுள் நமக்கு கொடுப்பார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தின் மேலாதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. நாம் உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால், கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலையை கூட நகர்த்தலாம். கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எந்த அளவிற்கு கடுகளவு விசுவாசம் வைத்திருக்கின்றோம்? நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய இந்த நேரம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கர்த்தர். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். இயேசுவுடன் சீசர்களாகிய பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் கர்த்தர் மறுரூபமான பரிசுத்த பர்வத்திலிருந்து இறங்கி வந்தனர். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். அங்கு அவிசுவாசத்தின் பெருங்குழப்பத்தினால் இயேசு வரவேற்கப்பட்டார். பிசாசானவன் பிசாசு பிடித்த தனது மகனை மனமுடைந்து போன தகப்பன் ஒருவன் மற்ற 9 சீடர்களிடம் கொண்டு வந்த போது அதை அவர்களால் துரத்துவிட முடியாமல் போனது. இதை கண்ட வேதபாரர்கள் அதையே சாக்காக கொண்டு வாக்குவாதம் செய்தார்களாம். அங்கிருந்த மக்கள் அனைவரின் விசுவாசத்தின் பலவீனம் கிறிஸ்துவின் இருதயத்தை உடையச் செய்தது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 19 வாசித்து பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 41 வாசித்து பாருங்கள். இருந்த போதிலும் அவர்களின் அவிசுவாசமான நிலையிலும் இயேசு தம்மை உண்மையுள்ளவராக காண்பித்தார். இன்று விசுவாசத்தில் வல்லமையற்று வாழும் விசுவாசிகளை பார்த்து நமது ஆண்டவர் என்ன நினைப்பார்? இயேசு அந்த பிசாசை துரத்தி அவனை விடுவித்தார். மக்கள் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். படித்து பாருங்கள். 9ஆம் லூக்கு 9:41. 9 சீசர்களும் அந்த பிசாசை துரைத்திருக்க வேண்டும்
ஏனெனில் இயேசு அதற்குரிய வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு அளித்திருந்தார். மத்தேயு 10:18 வாசித்து பாருங்கள். ஆனால் ஏனோ அவர்கள் தங்கள் வல்லமையை இழந்து விட்டிருந்தனர். யார்? அந்த 9 சீஷர்களும். அவர்கள் தங்கள் தோல்விக்கு காரணம் என்னவென்று இயேசுவிடம் வினவிய போது அவருடைய அவிவிசுவாசம், ஜெப குறைவு மற்றும் உபவாச குறைவு என்பவைகளே காரணங்களாகும் என்று பதிலளித்தார். வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வழிவகை ஜெபமே. நாம் ஜெபத்துடன் விசுவாசத்தையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் செய்யும் பொழுது உண்மையான விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். விசுவாசம் இன்றி நமது ஜெபங்களுக்கு பலன் அறியாது, கிடையவே கிடையாது. நீங்கள் உள்ளத்தில் அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை நீங்கள் வைத்திருப்போம் என்றால் உங்கள் ஜெபம் பலனளிக்கும். இல்லை என்றால் பலனளிக்காது. ஜெபமின்றி நமது விசுவாசத்தினால் பயன் இல்லை. ஜெபமே ஜெயம். பலனளிக்கும் ஜெபத்துக்கு விசுவாசம் அவசியம். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் மிகவும் அவசியம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது விசுவாசம் அதிகரிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது ஜெபங்கள் பலனளிக்கும். உபவாசம் என்பது குறிப்பிட்ட வேலை வரை உணவின்றி இருப்பது என்று மட்டும் பொருள்படாது. சில ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக நமது சரீர பசிகளை அடக்கி ஆளவும், உலக எண்ணங்களையும் ஆசபாசங்களையும் விலக்கி வைக்கவும் கூடிய நமது விருப்பத்திற்கு ஒரு அடையாளமாகும். தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம்மை முற்றிலுமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க மனதாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமும் ஆகும். விசுவாசம் என்பது வெறுமனே ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அது முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் செயலுடன் கூடிய முழுமையான நம்பிக்கையை குறிக்கிறது. கடுகளவு விசுவாசம் என்பது அளவை மட்டுமல்ல, ஜீவனையும் வளர்ச்சியும் குறிக்கிறது. இது பூரண செயல்படும் மற்றும் குறிக்கிறது. வளரக்கூடிய விசுவாசத்தை இது குறிக்கிறது. அதாவது கடுகளவு விசுவாசம், உயிருள்ள விசுவாசம் போஷிக்கப்பட்டு வளர்ச்சி அடைகிறதாம். விசுவாசமானது பண்படுத்தப்பட்டு தேவனுக்கென்று இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்கும்படியாக வளரச் செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:10 வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1:3 அந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1:3 வார்த்தை. மலை போன்ற தடைகளை நீக்கும் வலிமை நமது சுய விசுவாசத்தில் உள்ளது. கிறிஸ்துவோடு நமது உறவு ஐக்கியம் வளர வளர நமது விசுவாசம் வளருகின்றது. கிறிஸ்து விசுவாச ஜீவியம் என்பதே விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டதாகும். சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்க தேவையான விசுவாசம் நமக்கு அவசியம். அர்ப்பணிப்புள்ள ஜெபம் மற்றும் உபவாசத்தின் மூலம் மட்டுமே தேவையான விசுவாசம் கிடைக்கிறது. உபவாசம் நமது சரீரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. ஆவிக்குரிய போராட்டத்திற்கு நமது ஆத்துமாவை கூர்மைப்படுத்துகிறது. சாத்தான் நமது சரீர பலவீனங்களை பயன்படுத்தும் போது உபவாச ஜெபம் அதன் பிடியை உடைக்க உதவுகிறதா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் என் அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த உலகிற்கு வர மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். உண்மையான விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பாதைக்கு ஆண்டவர் நமக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் நீங்களும் நானும் உண்மையான விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நம் அனைவரும் காணிக்கை பாடல்களை பாடி துதிப்போமாக.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய காணிக்கையை சமர்ப்பிப்போமாக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஒன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவன் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வனமே உணவருடைய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றான். நம் அனைவரும் அவருடைய திருபோஜனத்தில் ஒருவனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக. சுமை சுமந்து சோர்ந்திரு போரே, என்னிடம் எல்லோரும் பாருங்கள், என்னிடம் எல்லோரும் பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திரு போரே, என்னிடம் எல்லோரும் பாருங்கள், என்னிடம் எல்லோரும் பாருங்கள். உங்களை நான் இறைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் இறைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திரு போரே, என்னிடம் எல்லோரும் பாருங்கள், என்னிடம் எல்லோரும் பாருங்கள். உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன், உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன், உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை நான் வாழ செய்வேன். சுமை சுமந்து
சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் வளரச் செய்வேன். உங்களை நான் வளரச் செய்வேன். உங்களை நான் வளரச் செய்வேன். உங்களை நான் வளரச் செய்வேன். உங்களை நான் மலரச் செய்வேன். உங்களை நான் மிளிரச் செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஆண்டவரை இந்த நேரத்தில் கூப்பிடுவோம். உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்கின்றது ஆண்டவரிடத்தில் சமர்ப்பியுங்கள். உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பியுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் மாதத்தில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆலயத்திற்கு கூடியிருக்கிறோம். அப்படியாக நீங்களும் நானும் கடந்த வருடத்தில் நாம் மறந்துவிட்டு இந்த புதிய ஆண்டில் நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களுக்குள் உருவாக்கிய விசுவாசத்தினாலேயே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய வேலையை செய்ய பிரிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் தளர்வடையும் போது நீர் பொழியும் கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வயல்வெளிகளின் லீலி புஷ்பங்களுக்கு அழகூட்டி ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறீர். எஜமானரே, எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நாங்கள் உண்மையே முழுமையாக சார்ந்திருக்க செய்யும். எங்களை கவனித்துக் கொள்வதில் உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவுடன் நடந்த சீசர்களுக்கு கூட தங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்த வேண்டியிருந்தது. அவர்களுடைய விசுவாசம் ஒரு கடுகு விதையளவு இருந்தாலும் கூட அவர்களால் மரங்களை பிடுங்கி எறியவும் மலைகளை நொறுக்கவும் முடியும் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். கர்த்தாவே, சீசர்களைப் போல எங்களுக்கு அதிக விசுவாசம் தேவை. எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தி எங்களை மலைகளை அசைப்பவர்களாக மாற்றும். நாங்கள் கர்த்தருக்குள் பலமுள்ளவர்களாகவும் சத்துருவால் விதைக்கப்படும் சந்தேகங்களுக்கு எதிராக போராட தயாராகவும் இருக்கும்படி உம்மிடத்தில் மாத்திரமே எங்கள் நம்பிக்கையை வளர செய்யும் ஆண்டவரே. உம்மிடத்தில் எங்கள் விசுவாசத்தை அபரிதமாக பெருகச் செய்யும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பதால் இன்றும் உம்மால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் வெற்றியுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.